வணக்கம் நண்பர்களே. அதாவது இன்னைக்கு இந்த பதிவில் விஜயகாந்த் அவர்களோட ஜாதகத்தை பார்க்க போகிறோம். அவர் ஒரு அற்புதமான மனிதர்னு பேர் வாங்கியிருக்காரு. அதுக்கு என்ன காரணம்? அவர் அரசியலில் ஒரு லெவலில் ஏறி நின்று ஒரு உச்சம் தொட்டவர். அவரை பற்றி நம்ம இந்த ஜாதகத்தில் பார்க்கலாம். அவருக்கு பார்த்திங்கன்னா சிம்ம லக்னம், லக்னாதிபதி லக்னத்திலேயே இருக்கார். சூரியன் லக்னாதிபதி லக்னத்திலேயே இருக்கார். ராசி கன்னி ராசி. ராசியோட அதிபதி 12ஆம் இடத்துல இருக்கார் புதன். 12ல் இருந்தாலும் அந்த வீட்டுக்கு அதிபதியான சந்திரன் 2ஆம் இடத்துல இருக்கார். அப்போ 2-12க்கு பரிவர்த்தனை. இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா அந்த லக்னத்துக்கு 2-12ல் சுபகிரகங்கள் இருக்குது. புதனும் சந்திரன் இருக்குது. அப்போ சூரியனுக்கு 2 பக்கமும் சுபகிரகங்கள் இருக்குது. இதெல்லாம் மிகச்சிறந்த யோகத்தில் ஒரு முக்கியமான யோகங்கள். அப்போ இவரோட லைஃப் ஸ்டைலில் பார்த்தீங்கன்னா செவ்வாய் ஆட்சியாக இருக்கார் 4ஆம் இடத்துல. 9ஆம் அதிபதி 4லேயே இருக்கார், ஆட்சியாக இருக்கார் செவ்வாய். 5ஆம் அதிபதியான குரு 9ஆம் இடத்துலேருந்து குரு 5ஆம் இடத்தவே பார்க்குறாரு. நம்ம ஏற்கனவே நிறையா ஜாதகத்தில் சொல்லியிருப்போம். 5-10க்கு அதிபதிகள் எப்பயுமே ரொம்ப முக்கியம் ஒரு ஜாதகத்தில். ஏன்னா நம்ம புத்தியும் பூர்வ புண்ணிய யோகமும் ஜீவனஸ்தானமும் நல்லா இருந்தால் மட்டுமே தான் ஒரு மனுஷன் இந்த உலகத்தில் ஏதாவது ஒரு சாதிக்க முடியும். அவன் நினச்சதை ஒரு சில விஷயங்களை அடைய முடியும். இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது. பேசலாம், ஏதாவது செய்யலான்னு முயற்சி பண்ணால் கூட தடைகளாக வரும், வெற்றி பெற முடியாது. அந்த இலக்கவே போய் அடைய முடியாது. அதுக்கு 5-10 தான் அரசியல் யோகமே. 5-10க்கு அதிபதி 5ஆம் அதிபதி குரு தன்னோட வீட்டவே பார்த்துக்கிறாரு. 10ஆம் அதிபதியான சுக்கிரன் லக்னத்தில் சூரியனோட கூடி இருக்காரு, லக்னத்தில் இருக்காரு. அந்த சுக்கிரனை 5ஆம் அதிபதி பாருங்க லக்னத்தை பார்க்குறாரு, சுக்கிரனை பார்க்குறாரா. நான் ஏற்கனவே நிறையா ஜாதகத்தில் சொல்லியிருக்கேன். 10ஆம் அதிபதியை 5ஆம் அதிபதி பார்த்தா யோகம்னு சொல்லியிருக்கேன். இதுக்கு முன்னாடி ராமதாஸ் ஜாதகத்துலேயும் கூட 10ஆம் அதிபதியை 5ஆம் அதிபதியான செவ்வாய் 8ஆம் பார்வையில் பார்க்கும். இதுலேயும் பாருங்கள், 10ஆம் அதிபதியான சுக்கிரனை குரு 5ஆம் அதிபதியான குரு 5ஆம் பார்வையில் பார்க்குது. அப்போ 5-10க்கு அதிபதிகள் பார்வை இருக்குது. யோகாதிபதியோட பார்வை லக்னத்துக்கு இருக்குது, லக்னாதிபதிக்கு இருக்குது, 10ஆம் அதிபதிக்கு இருக்குது குரு. அப்போ என்ன ஆகுது? ரொம்ப அந்த யோகத்தை முழுமையாக கொடுக்கும். இவர் அதிகமாக இதில் ஃபேமஸ் ஆனதில் என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, இவர் அதிகமாக புகழ் பெற்றது காரணம் என்னென்னா, ஒரு மனுஷன் அதிகமாக விரயம் பண்ணால் கூட புகழ் அடைஞ்சிருவான். என்னென்னா 2 தனம், உணவு, வாக்கு, இந்த மாதிரி. தனாதிபதி 12ல் இருக்காரு, 2-12க்கு பரிவர்த்தனை. அந்த பரிவர்த்தனை யோகம் இருந்தனால என்னாச்சுன்னா, வர்றவங்களுக்கெல்லாம் உணவு போடுறதுக்கு காரணம் தனத்தை விரயம் பண்ணுறது. விரயம் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா, அதிகமாக விரயம் பண்ணிக்கிட்டே இருக்கிறது என்னென்னா இந்த பரிவர்த்தனை யோகம். 2-12க்கு பரிவர்த்தனை யோகம் இருந்தனால தான் அப்படி ஒரு விஷயத்தை அவர் செய்ய ஆரம்பித்தார் வாழ்க்கையில். அப்படி ஒரு விஷயம் பண்ணும்போது தான் அவரோட புகழ் மென்மேலும் ஓங்கி வளர்ந்தது. அதுவும் இல்லாமல் செவ்வாய் 10 பார்த்துருக்கு. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், செவ்வாய் ஆட்சியாகியோ உச்சமாகியோ 10 பார்க்குது அப்படின்னா அவங்க தைரியமாக ஒரு அரசியலில் காலடி எடுத்து வச்சாங்கன்னா வெற்றிகரமாக ஓரளவு நல்ல வெற்றியாக உண்டாகும். அவரும் கூட எம்எல்ஏவாக இருக்கார், எதிர்கட்சி தலைவராக கூட அரசியலில் உட்கார்ந்ததுக்கு காரணம் அந்த செவ்வாய் 10ஆம் இடத்தை பார்க்கறதுனால தான். அது இல்லாமல் இதில் ஒரே ஒரு பிரச்சனை மட்டும் இருக்குது. என்னென்னா, நீங்கள் பாருங்கள், சந்திரனும் சனியும் கூடி இருக்கிறது, புதனோட கேது கூடுறது நமக்கு என்னென்னா, ஒரு 6ஆம் அதிபதியான கிரகம் சனி, அது 2ஆம் இடத்துல சந்திரனோட கூடியிருது. 6-7க்கு அதிபதிகள் எப்பயுமே எந்த ஒரு ஜாதகத்துலையும் கூடக்கூடாது. அது ரொம்ப இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப மகா அவயோகம். அப்படின்னா 6-7க்கு அதிபதி கூடக்கூடாது. எதிரியும் நண்பனும் ஒன்றாகக்கூடாது. எதிரியும் நண்பனும் ஒன்றாயிட்டா துரோகங்களை அதிகமாக சந்திக்கக்கூடிய ஒரு
மனிதனாக நம்ம அந்த சாபம் வந்து நமக்கு கிடச்சிரும். ஏன்னா துரோகங்கள் அதிகமாக அவருக்கு கிடைச்சிறது காரணம் என்னன்னா 6க்கு 7க்கு அதிபதியான சனி வந்து 2ஆம் இடத்துல சந்திரனோட சேர்ந்தனால அந்த துரோகங்கள் வந்து அவருக்கு நிறைய எதிர்ப்புகள், துரோகங்கள், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவர் தன்னோட வாழ்க்கையில் எந்த சூழ்நிலையிலையும் அதை வந்து அனுபவிக்கணுங்கிற விதி இருக்கும். அந்த சூழல் வந்து அவருக்கு இருந்தது. எல்லாத்துக்கும் கேள்விப்பட்ட ஒரு விஷயம். இருந்தாலும் அவர் வந்து புகழ் 12ஆம் இடத்துல 2-12க்கு அதிபதி பெற்றனால அவரோட இப்போ எப்படி எம்ஜிஆர் நம்ம நீண்ட காலமாக நெடுங்காலமாக பேசிக்கிட்டே இருக்கிறோமே, எம்ஜிஆருக்கும் கூட வந்து பார்த்திங்கன்னா 12ஆம் இடத்துல வந்து செவ்வாய் உச்சம் பெற்றிருப்பார், புதன் இருப்பார். 12ஆம் இடத்தவே லக்னாதிபதியான சனி வந்து பார்ப்பார். அந்த 12ஆம் இடத்த பரிவர்த்தனையோடு இருக்கிறதுனால நீண்ட காலத்துக்கு இவரோட பேரும் புகழும் இருக்கும். ஒரு குறிப்பிட்ட யோகத்தை கொடுக்கும். அவர் மறைவுக்கு பின்னாலும் தன்னை பற்றி அதிகமாக மக்கள் பேசணும்னா இந்த 2-12க்கு அதிபதியான பரிவர்த்தனை யோகங்கள் அவருக்கு அப்படி ஒரு சிறப்பான அம்சத்தையும் யோகத்தையும் கொடுக்கும். மீண்டும் நம்ம அடுத்த பதிவில். ஆனால் அவர் வந்து அரசியலில் வந்து பெருசாக சிஎம் லெவலில் வர முடியாத காரணம் என்னென்னா சார யோகம் இல்லாமல் போச்சு. சார யோகம் இருந்திருந்ததுன்னா எதிரியில் பீட் அடித்து வரலாம். சார யோகம் இல்லாதனால வர முடியல. நான் ஏற்கனவே நிறையா பதிவுகளில் சொல்லியிருக்கேன், சார யோகம் இருக்கிற ஒருத்தர் தான் எதிரிகளை வீழ்த்தி வெற்றி பெறுவார் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். இது நான் வந்து இதை ரொம்ப ஆராய்ச்சி பண்ணி தலைவர்களை பற்றி அதிகமாக ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு யோகம் அப்படிங்கிறதை நான் தெரிவிச்சுக்கிறேன். அடுத்த பதிவில் மீண்டும் இன்னொரு தலைவரோட நம்ம சந்திப்போம். நன்றி.